இந்த சண்டே அன்னைக்கு நான்வெஜ் என்னென்னலாம் சமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் நான்வெஜ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் முடியறதுக்கே 1 மணி போல ஆயிட்டு நானும் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சது அப்படியே தான் இருந்தது. கடைசியில ஃபுட் வெளியிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச 65 பிரியாணி, எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் கீமா கிரேவி. இதையே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நைட் போல ஷாப்பிங் போறதா ஒரு பிளான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாவே அவங்க ஆஃபீஸ் திங்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிற கேபிள், கீபோர்ட்லாம் வைக்கிறதுக்கு பெரிய ரேக் அதுவும் ட்ராயரோட இருக்கிற மாரி வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுனால அதுவும் போய் பார்த்துட்டு, அப்படியே பாப்பாவையும் ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு போலான்ற மாரி பிளான் பண்ணிட்டு, வீட்ல இருந்தே அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்க வந்ததும் பாப்பா ப்ளே ஏரியால ஒரு 1/2 மணி நேரம் போல நல்லா ஜாலியா விளையாண்டா. அதுக்கப்புறமா நாங்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்க்க வந்தோம். நாங்க இந்த ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு எப்போ வந்தாலும் பாப்பாக்கு இதுவும் ஒரு ப்ளே ஏரியா மாரி தான் இருக்குல்ல. எல்லா சோஃபாலயும் ஒரு ஒரு வாட்டி ஏறி விளையாடிட்டு இருப்பா. நாங்க இன்னைக்கு தேடி வந்த ட்ராயர் இருக்கிற மாரி ரேக் வந்து எங்களுக்கு புடிச்ச மாதிரி எதுவும் அவ்வளவா கிடைக்கல. ஆனா கொஞ்சம் சென்டர் டேபிள்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுவும் எங்க வீட்ல போடுற மாரி காம்பேக்ட்டா குட்டியா இருந்தது. வாங்க வந்தது ஒண்ணு, வாங்குனது ஒண்ணுன்ற மாரி கடைசில ஒரு சென்டர் டேபிளே வாங்கிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு விளாக்ல நான் என்ன டேபிள் வாங்குனேன்னு சொல்லி காமிக்கிறேன். பாய்.